வணக்கம் மக்களே. நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் ரஜினிக்கு பெண் தர மறுத்த ஒரு பிரபல நடிகரோட அப்பா ஸ்ட்ராங்காக சிபாரிசு செஞ்ச நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த நடிகர் யார்? இந்த சம்பவத்தை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. பிரபல நடிகரோட அப்பா பெண் தருவதற்கு மறுத்த நிலையில் நடிகர் எம்ஜிஆர் சிபாரிசு செஞ்சதாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1975 கே பாலச்சந்தரோட இயக்கத்தில் வெளியான படம் தான் அபூர்வ ராகங்கள்ன்ற படம். இந்த படத்தின் மூலமாக தான் நடிகராக அறிமுகமாயிருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. இவங்க இன்றைக்குமே இளம் நடிகர்களுக்கு போட்டியாக பல படங்களை கைவசம் வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இளம் இயக்குனர் படங்களில் நடித்து ரசிகர்கள்லாம் கவர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னே சொல்லலாம். இயக்குனர் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் திரைப்படம் 600 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிச்சு. இந்த படத்தை தொடர்ந்து 2ஆம் பாகம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் முக்கியமான பிரபலங்கள் நிறைய பேரும் நடித்து வந்துட்டுருக்காங்க. ஜெயிலர் 2ன்ற திரைப்படம் அடுத்த ஆண்டு திரையரங்கில் வெளியாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி உச்ச நட்சத்திரமாக இருக்கிற நடிகருக்கு அன்னைக்கு பெண் தரதுக்காக நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சிபாரிசு செஞ்சதாக சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காங்க. அப்படி நடிகர் ரஜினிகாந்த் பேசியது என்னென்னா, நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட எப்போ கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் பொண்ணு பார்க்கலன்னு சொன்னேன். அதுக்கு அவர் நல்ல குடும்ப பொண்ணாக பார்த்தா திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு பார்த்தா என்கிட்ட வந்து சொல்லணும், நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என் மனைவி லதாவை பொண்ணு பார்த்தேன். நான் என்னோடய அண்ணா கிட்ட கூட முதல்ல சொல்லலை, நடிகர் எம்ஜிஆர் கிட்ட தான் முதல்ல பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதங்கள் ஆச்சு. லதாவோட வீட்டில் சினிமாக்காரங்கிறதுனால பொண்ணு தர மறுத்துட்டாங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட கேட்டாங்க கல்யாணத்தை பற்றி. நான் நடந்ததை சொன்னேன். இதுக்கப்புறம் வைஜிபியோட உறவினர் தான் என்னோட மனைவி லதாங்கிறது தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் எம்ஜிஆர் வைஜிபிக்கு ஃபோன் செஞ்சு, ஏன் தயங்குறீங்க, நல்ல பையன், உங்கள் பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பான்னு சொன்னாங்க. நான் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணமே நடிகர் எம்ஜிஆர் தான் சொல்லியிருக்காங்க. நடிகர் எம்ஜிஆர் கவிஞர் வாலிக்கிட்ட பெண் பார்த்ததுமே என்கிட்ட தான் சொல்லணும்னு சொன்னாங்க. நான் தான் உன் திருமணத்தை நடத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கவிஞர் வாலி தன்னோட காதலை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தகவலை செய்தித்தாளில் பார்த்த நடிகர் எம்ஜிஆர் கவிஞர் வாலிக்கிட்ட நிறைய நாள் பேசாமல் இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே போல் உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் எம்ஜிஆர், கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, இவங்களில் யார் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.